ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுட சுட இட்லியோட இந்த மாதிரி பச்சைப்புளி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பச்சைப்புளி சட்னி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லா சூடான தண்ணி எடுத்துக்கிறேன். இதோட ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துக்கிறேன். இதோட காரத்துக்கு ஒரு 20 வரமிளகாய் எடுத்துக்கிறேன். ஒரு கை கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஒரு 1/2 hour அப்படியே ஊற விட்டுருது. நல்லா ஊறினதும் இதிலேருந்து புளியையும் மிளகாயையும் தனியாக எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட ஒரு 20 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ஊற வைக்கும்போதே உப்பு சேர்த்துருக்குறேன். அந்த தண்ணியும் சேர்த்து தான் அரைக்க போகிறேன். அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா அந்த தண்ணியும் சேர்த்து ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருந்தேன். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்குறதுக்காக ஒரு வடைச்சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் இதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்து ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆனதும் இதை அப்படியே நல்லா சுட சுட அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னியில் நல்லா சூடாக அந்த எண்ணெயை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பரான சட்னி ரெடி. இந்த பச்சைப்புளி சட்னி தோசை இட்லி கூட சாப்பிட செமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.